பார்ட் 2ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்ஸிலரி வேர்ப்ஸ். ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஹெல்பிங் வேர்ப்ஸ்னு சொல்லுவாங்க. அதனால தான் நாங்கள் இங்கே ஹெல்பிங் வேர்ப்ஸ்னு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஹெல்பிங் வேர்ப்ஸை 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க, ப்ரைமரி ஆக்ஸிலரி, மாடல் ஆக்ஸிலரிஸ்னு. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரைமரி ஆக்ஸிலரினா என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரைமரி ஆக்ஸிலரிஸ் ஆர் பி ஃபார்ம், டூ ஃபார்ம், ஹேவ் ஃபார்ம். ப்ரைமரி ஆக்ஸிலரிஸில் 3 ஃபார்ம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பாருங்கள். பி ஃபார்ம், டூ ஃபார்ம், ஹேவ் ஃபார்ம். ஃபஸ்ட்டு பி ஃபார்ம்னா என்னென்னு பார்க்கலாம். பி ஃபார்மில் என்னென்ன வேர்ப் இன்க்ளூட் ஆகும்னு பாருங்கள். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ்னு கொடுத்து சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆக்ஸிலரி வேர்ப்ஸ்க்கு கீழே ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், பி, பீன். இது எல்லாமே என்னன்னு சொல்கிறாங்க, பி ஃபார்ம் வேர்ப்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், பக்கத்துலேயே இருக்குது. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ஆம் சாரி ஃபார் வாட் ஐ ஹாவ் டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஒரு சென்டென்ஸ். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் பண்ண விஷயத்துக்காக சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு இந்த சென்டென்ஸோட மீனிங். இந்த இடத்துல பாருங்கள், ஆம் அப்படின்ற பி ஃபார்ம் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆம் அப்படின்ற பி ஃபார்ம் வேர்ப் இல்லாமல் அந்த சென்டென்ஸை படித்து பாருங்கள். ஐ சாரி ஃபார் வாட் ஐ ஹாவ் டன். ஆமாவா? இப்படி இந்த சென்டென்ஸை நீங்கள் இந்த மாதிரி ஆம் அப்படின்ற பி ஃபார்ம் இல்லாமல் படித்து பார்க்கும்போது சென்டென்ஸ் ஏதாவது மீனிங் தருதா, ஃபுல்ஃபில் ஆகுதா? ஸோ இந்த இடத்துல பி ஃபார்ம் வேர்ப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சென்டென்ஸ்க்கு பி ஃபார்ம் வேர்ப், பி ஃபார்ம் ஆக்ஸிலரி வேர்ப் அப்படிங்கிறது முக்கியம். அதனால தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, ஆம் அப்படிங்கிறது ஒரு ஹெல்பிங் வேர்ப். ஒரு சென்டென்ஸ்க்கோ இல்லை ஒரு ஆக்ஷனுக்கோ ஹெல்ப் பண்ணுறதுனால தான் ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க, ஹெல்பிங் வேர்ப்ஸ்னு சொல்கிறாங்க. செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஹீஸ் எ கிரேட் ஆல்ரவுண்ட் பிளேயர். இந்த இடத்துல இஸ் இல்லாமல் அந்த சென்டென்ஸை சொல்லி பாருங்கள். ஹீ எ கிரேட் ஆல்ரவுண்ட் பிளேயர்னு ஏதாவது சென்டென்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகுதா? ஸோ த சென்டென்ஸ் டஸ் நாட் கிவ் எனி ஸ்ட்ரக்சர். ஒரு சென்டென்ஸ்க்கு உண்டான ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லை, கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் உள்ள ஒரு சென்டென்ஸ் மாதிரி இருக்கும். ஆமாவா? நெக்ஸ்ட் பாருங்கள். யூ ஆர் நெவர் டூ ஓல்டு டு லேர்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஆர் அப்படின்ற ஒரு பி ஃபார்ம் ஆக்ஸிலரி வேர்ப் இல்லாமல் அந்த சென்டென்ஸ் வந்து ரைட் பண்ணால் படித்து பாருங்கள். யூ நெவர் டூ ஓல்டு டு லேர்ன். கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்குது, கிராமரே இல்லை இந்த சென்டென்ஸில். கிராமட்டிக்கல் டேர்ம் இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சென்டென்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்காது, ஒரு குவாலிட்டி இருக்காது, ஒரு பியூட்டி இருக்காது கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு பாருங்கள். வாஸ் அப்படின்ற ஒரு ஆக்ஸிலரி வேர்ப் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹி வாஸ் எலெக்டட் பை அன் அனிமஸ் ஓட்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எலெக்டட் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் வேர்ப். இந்த ஆக்ஷன் வேர்புக்கு ஹெல்ப் பண்ணுறது என்னது, ஆக்ஸிலரி வேர்ப் வாஸ் இந்த இடத்துல. ஸோ அதனால தான் ஆக்ஸிலரி வேர்ப் என்னன்னு சொல்கிறாங்க, ஹெல்பிங் வேர்ப்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த இடத்துல ஆக்ஸிலரி வேர்ப். ஸோ அதனால் ஆக்ஸிலரி வேர்பை ஹெல்பிங் வேர்ப்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் வேர்க்கு, பீக்கு, பீன்னு. இது உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாவே புரியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், என்ன ஃபார்ம்னா டூ ஃபார்ம். டூ ஃபார்மில் 3 ஆக்ஸிலரி வேர்ப் வந்து இன்க்ளூட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பாருங்கள். டூ, டஸ், டிட். இது மூணுமே டூ ஃபார்ம் ஆக்ஸிலரி வேர்ப். பக்கத்தில் எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள். ஐ டு நாட் ஃபீல் லைக் கோயிங் அவுட் டு நைட்னு கொடுத்துருக்காங்க. இந்த சென்டென்ஸில் நாட் அப்படின்ற ஒரு நெகட்டிவ் வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் சென்டென்ஸ் இஸ் கன்சிடர் ஆஸ் நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸ். இந்த இடத்துல நாட் இல்லாமல் இருந்துச்சுன்னா பாசிட்டிவாக இந்த சென்டென்ஸ் இருந்திருக்கும். இந்த இடத்துல நாட் அப்படின்ற நெகட்டிவ் வேர்டு யூஸ் பண்ணியிருக்கனால இந்த சென்டென்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க, நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். டஸ் யுவர் ஜாப் ஃபுல்ஃபில் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இந்த இடத்துல டஸ் போடாமல் வெறும் யுவர் ஜாப் ஃபுல்ஃபில் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு சொல்லி பாருங்கள். அந்த சென்டென்ஸ் வந்து என்னவாக இருக்கும், வெறும் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும், முடிஞ்சிருக்கும் அந்த சென்டென்ஸு. இப்போது இந்த இடத்துல அந்த சென்டென்ஸ்க்கு முன்னாடி டஸ் போடுறதுனால இந்த சென்டென்ஸ் என்னவாக மாறுதுன்னு சொல்கிறாங்க, இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸாக மாறுதுன்னு சொல்கிறாங்க. இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் இஸ் நத்திங் பட் கொஷினபிள் ஃபார்ம். கொஷினாக மாறுது. அதனால தான் பாருங்கள் லாஸ்ட்டாக கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். டிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிட் யூ ஹாவ் எ நைஸ் ஹாலிடே. அதே மாதிரி தான் டஸ் மாதிரியே தான் இந்த இடத்துல டிட்டு போடாமல் யூ ஹாவ் எ நைஸ் ஹாலிடேன்னு சொல்லி பாருங்கள். இது ஜஸ்ட் வெறும் ஸ்டேட்மெண்ட்டாக மட்டும்தான் இருந்திருக்கும். இந்த இடத்துல டிட் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஸ்டேட்மெண்ட் என்னவாக மாறுது, இன்ட்ராகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸாக மாறுது. ஆமாவா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டூ, டஸ், டிட் இந்த 3 டூ ஃபார்ம் ஆக்ஸிலரி வேர்பையும் வச்சு ஒரு சென்டென்ஸை வந்து 3 ஃபார்மாக மாற்றலாமா. என்னென்னா நெகட்டிவ் ஃபார்ம், இன்ட்ராகேட்டிவ் ஃபார்ம்
அண்ட் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஆர் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக மாற்றலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்னென்னா ஹேவ் ஃபார்ம். ஹேவ் ஃபார்மில் என்னென்ன வேர்ப் இன்க்ளூட் ஆகுன்னு பாருங்கள். ஹேஸ், ஹேவ், ஹேடு. ஆமாவா? இது மூணுமே இன்க்ளூட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ ஹேஸ் பாட் சம் ட்ராபிக்கல் ஃப்ரூட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா? ஹேஸ் இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணதுனால தான் இந்த சென்டென்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. ஹேஸ் இல்லாமல் சொல்லி பாருங்கள் இந்த சென்டென்ஸை. ஹீ பாட் சம் ட்ராபிக்கல் ஃப்ரூட்ஸ் மீனிங் சம்வாட் பார்ஷியலாக கொடுக்கும். பட் ஆனால் ஒரு சென்டென்ஸ் வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இந்த சென்டென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஹேஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணனால தான் இந்த சென்டென்ஸ் என்னவாக இருக்குது, சென்டென்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குது. இந்த சென்டென்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹேவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் கெஸ்ட் ஹேவ் அரைவ்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இந்த இடத்துல ஹேவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஹேவ் இல்லாமல் இந்த சென்டென்ஸை வந்து ரைட் பண்ணி பாருங்கள், இல்லைனா சொல்லி பாருங்கள். அவர் கெஸ்ட் அரைவ்டு சென்டென்ஸ் வந்து பார்ஷியலாக மீனிங் கொடுக்கும், பட் வந்து ஃபுல்ஃபில்லாக மீனிங் கொடுக்காது. அதனால் என்னென்னா ஆக்ஸிலரி வேர்ப் ஒரு சென்டென்ஸில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த சென்டென்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் உள்ள சென்டென்ஸு அப்படின்ட்டு அந்த சென்டென்ஸை தாராளமாக சொல்லலாம் நம்ம. இந்த இடத்துல ஹேவ் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த சென்டென்ஸ் என்ன ஃபார்மில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் தான் இருக்குது, செகண்ட் சென்டென்ஸும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். தேர்டு பாருங்கள், ஹேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ ஹேட் நாட் சீன் ஹிம் ஃபார் 15 years. இந்த இடத்துல ஹேடுங்கிறது பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ்க்கு தான் ஹேட் யூஸ் பண்ணுவாங்க. முடிஞ்சு போன ஒரு விஷயம். ஐ ஹேட் நாட் சீன் ஹிம் ஃபார் 15 years. 15 years-ஆக நான் அவனை வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஹேடுங்கிறது பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸை வந்து ரெஃபர் பண்ணுது. அதுவும் இல்லாமல் பக்கத்தில் வந்து சீன் அப்படிங்கிறது என்ன வேர்பு, பாஸ்ட் வேர்ப் தான், பாஸ்ட் முடிஞ்சு போன ஒரு விஷயம் தான். சீன் அப்படின்னா பார்க்கல அப்படின்ற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த சென்டென்ஸ் வந்து என்னது, பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஃபஸ்ட்டு ரெண்டும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு, லாஸ்ட் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. உங்களுக்கு டென்ஸு நடத்துகிறப்ப உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். நான் வந்து அப்போ உங்களுக்கு டென்ஸ் ஃபார்ம்னா என்னென்னு சொல்கிறேன் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மாடல் ஆக்ஸிலரிஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். மாடல் ஆக்ஸிலரிஸில் என்னென்ன இன்க்ளூட் ஆகுனா வில், வுட், கேன், குட், ஷால், ஷுட், மே, மைட், மஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து வில், வுட் எங்கெங்கே யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். வில்லு ஒரு பக்கம் கொடுத்துருக்கேன், வுட்டு ஒரு பக்கம் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், ரெக்வெஸ்ட் நம்ம பண்ணுற இடத்துல எல்லாமே வில் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், வில் யூ ஹெல்ப் மீ ஃபைல் தீஸ் பேப்பர்ஸ்னு கேட்டிருக்காங்களா, கொஷின் ஃபார்மில் கேட்டிருக்காங்க. ரெக்வெஸ்ட்டாக கேட்குறாங்க, இந்த பேப்பர்ஸை வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. ரெக்வெஸ்ட் பண்ணுற இடத்துல எல்லாமே வில் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் வுட்டு பாருங்கள், இதுவுமே ரெக்வெஸ்ட் பண்ணுறப்ப வுட் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. வுட் யூ ப்ளீஸ் டேர்ன் ஆன் தி லைட்டு, லைட்டை வந்து இந்த பக்கம் டேர்ன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே ரெக்வெஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. ரெக்வெஸ்ட் பண்ணுற இடத்துல ரெண்டு இடத்துலையுமே வில்லு, வுட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், வில்லில் ரெஃப்யூசல், ஹீ won't ஷேர் ஹிஸ் பொட்டேட்டோ சிப்ஸ் வித் மீ. ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க, ஹீ won't ஷேர் ஹிஸ் பொட்டேட்டோ சிப்ஸ் வித் மீன்னு சொல்லியிருக்காங்களா. அவன் வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு ஒரு ரெஃப்யூஸ், நான் அந்த விஷயத்த நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ரெஃப்யூஸ் பண்ணுறது வில்லு அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வில் அப்படிங்கிறது ஏன் ஓன்ட்டாக மாறி இருக்குன்னா ரெஃப்யூசல். ஸோ இந்த இடத்துல நாட் வில்லு ப்ளஸ் நாட்டு ஓன்ட் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரெஃப்யூஸ் பண்ணுறது, நெகட்டிவாக ஒரு விஷயத்த சொல்கிறதுனால இந்த இடத்துல ஓன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. வுட்டுக்கு பாருங்கள் பக்கத்தில் ரெஃப்யூசல் தான், இதுக்குமே ரெஃப்யூசல் பண்ணுற இடத்துல வுட் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஐ வுட் நாட் ஈட் வெஜிடபிள்ஸ் ஆஸ் எ சைல்டு, அதே மாதிரி தான். வுட்டுக்கு பக்கத்தில் நாட் யூஸ் பண்ணியிருக்காங்களா, ஏன்னா ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல இது நெகட்டிவாக மாறுறதுனால வுட்டு ப்ளஸ் நாட்டு வுட் நாட்டு. நான் வந்து ஒரு சைல்டாக இருந்துட்டு வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு ரெஃப்யூஸு, அந்த விஷயத்த நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு நிராகரிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆஃபர்ஸ், ஐ வில் ஹெல்ப் யூ கேரி யுவர் க்ராசரிஸ். நான் வந்து க்ராசரிஸை கேரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு
ஆஃபர் கொடுக்குறாங்க. என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல ஹெல்ப், நான் உங்களுக்கு வந்து இந்த ஹெல்ப்பை செய்கிறேன் அப்படின்ட்டு ஆஃபர் பண்ணுற இடத்துல வில் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஐ போட்டு அப்பாஸ்டஃபி போட்டு 2 எல் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கொடுத்துருந்தாவே அதை வந்து நம்ம என்னான்ட்டு ரீட் பண்ணணும்னா ஐ வில்லுன்னு தான் படிக்கணும் இந்த இடத்துல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வுட்டு ஹேபிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஐ வுட் பைக் டு ஒர்க் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே. என்ன சொல்லியிருக்காங்க, பாஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஹேபிட்டு கீழே ஒரு பாஸ்ட் ஆக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து வுட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ வுட் பைக் டு ஒர்க் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே. டெய்லிக்குமே நான் வந்து பைக்கில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ ஹியர் வுட் இஸ் டு பி யூஸ்டு. ஆமாவா, அதனால தான் இந்த இடத்துல வுட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னன்னு பாருங்கள், கேன் குட். கேனும் குட்டு என்னென்ன இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேன் பாருங்கள், எபிலிட்டி. எக்ஸாம்பிள் பாருங்கள், he can speak Chinese fluently. அவன் வந்து சைனீஸ் வந்து ஃப்ளூயண்ட்டாக அவனால் பேச முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவனால் முடியும் அப்படின்ற ஒரு எபிலிட்டி, அவனோட எபிலிட்டியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல கேன் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், குட்டு. இதுவுமே எபிலிட்டிக்கு யூஸ் பண்ணலாம் குட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ குட் ரன் 10 miles when I was young. நான் எங்கே இருந்தப்போ 10 miles வந்து நான் ரன் பண்ணேன் அப்படின்ற ஒரு பாஸ்ட் ஆக்ஷனை சொல்லியிருக்காங்க. பாஸ்ட் ஆக்ஷன் இந்த இடத்துல ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கும் அவன் எபிலிட்டியை சொல்கிறதுக்குமே இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறாங்க, குட் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரெக்வெஸ்ட். எக்ஸாம்பிள் பாருங்கள், கேனில் கேன் யூ டேக் மீ டு தி விக்டோரியா ஸ்டேஷன். என்னை வந்து விக்டோரியா ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போறியான்ட்டு ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் இந்த இடத்துல கேன் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், குட்டில் பொலைட். எக்ஸாம்பிள், could you lock the door when you leave. நீ வெளியே போகிறதுக்கு முன்னாடி டோரை வந்து லாக் பண்ணிட்டு போறியா அப்படின்ட்டு ஒரு பொலைட்டாக ஒரு இது கேட்குறாங்க. பொலைட்டாக ஒரு இது கொஷின் கேட்குறாங்க. அதனால் இந்த இடத்துல குட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பாசிபிலிட்டி. பாசிபிலிட்டினா அந்த விஷயம் நடக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக கேனை குட் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், இன் நார்வே டெம்பரேச்சர்ஸ் கேன் பி லோ ஆஸ் 50 degree Celsius இன் வின்டர்னு சொல்லியிருக்காங்களா. இந்த இடத்துல டெம்பரேச்சர்ஸ் கேன் பி லோ, நார்வேயில் டெம்பரேச்சர்ஸ் வந்து 50 degree Celsius வந்து லோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வின்டரில் அப்படின்ட்டு ஒரு பாசிபிலிட்டி சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த இடத்துல கேன் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், குட். எக்ஸாம்பிள், ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட். The weather station said temperatures could be as low as 10 degree Celsius tonight. இன்றைக்கி நைட்டு டெம்பரேச்சர் 10 degree Celsius வந்து லோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு வெதர் ஸ்டேஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு பாசிபிலிட்டி சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம் நடக்கலாம் அப்படின்ட்டு சுச்சுவேஷனில் நாம் கேன் குட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பெர்மிஷன். எக்ஸாம்பிள், கேனில் பாருங்கள், கேன் ஐ பாரோ யுவர் கார் டுமாரோ. நான் வந்து நாளைக்கு உன்னோட காரை பாரோ பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு பெர்மிஷன் கேட்குறாங்க. ஆமாம் தானே, நம்ம மற்றவங்கக்கிட்ட ஒரு திங்ஸை வந்து வாங்குறப்ப அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்போம் இல்லையா, அந்த விஷயத்துக்காக இந்த இடத்துல கேன் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், குட்டில் பொலைட். எக்ஸாம்பிள், குட் ஐ சூஸ் மை ஓன் டாக்டர். நான் வந்து என்னோடய ஓன் டாக்டரை சூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு பொலைட்டாக ஒருத்தவங்கக்கிட்ட கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதனால் இந்த இடத்துல குட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, திங்ஸ் அலோடு, ப்ரெசன்ட் ஆர் ஃப்யூச்சர். எக்ஸாம்பிள், யூ கேன் டேக் ஏ ஹாலிடே டுமாரோ இஃப் யூ வாண்ட். ஒரு விஷயத்தை வந்து நம்ம அலோவ் பண்ணுறது, நாளைக்கு உனக்கு வேணும்னா நீ லீவ் எடுத்துக்கோ அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம அலோவ் பண்ணுறோம். அதை நீ செஞ்சாலும் செஞ்சுக்கலாம், அது உன்னோட யுவர் விஷ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல கேன் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், குட் பக்கம், பாஸ்ட் ஆக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு குட். எக்ஸாம்பிள், when I first started this job we could take holiday when we wanted. நான் ஃபஸ்ட்டு இந்த ஜாபை ஸ்டார்ட் பண்ணுறப்ப நாங்கள் வந்து ஹாலிடே எடுத்துப்போம் எங்களுக்கு வேணுங்கிறப்ப அப்படின்ற ஒரு விஷயத்த பாஸ்ட் ஆக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. முடிஞ்சு போன ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அதுக்கு இந்த இடத்துல குட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம், பாஸ்ட்டில் வந்து ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி இருந்தால் குட் யூஸ் பண்ணலான்ட்டு. இப்போ உங்களுக்கு கேன் குட் என்னென்ன இடத்துல யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஷால் என்னென்ன இடத்துல யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஷால் வந்து என்னென்ன இடத்துல யூஸ் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், சஜஷன். ஷல் ஐ கெட் எ பீஸா ஃபார் டின்னர் டுடே. சஜஷன் கேட்குறாங்க, இன்றைக்கி டின்னருக்கு பீஸா வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சஜஷன்
கேட்குற இடத்துல எல்லாமே ஷால் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆஃபர்ஸ் ஆர் வாலண்டியரிங். எக்ஸாம்பிள் பாருங்கள், தட் பேக் லுக்ஸ் ஹெவி, ஷால் ஐ கேரி இட் ஃபார் யூ. அந்த பேக் பார்க்குறதுக்கு ஹெவியாக இருக்குது, அந்த பேக் வந்து ஹெவியாக இருக்கனால நான் வந்து கேரி பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியராக போயிட்டு ஹெல்ப் கேட்குறாங்க. அதனால் இங்கே ஷால் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்ஸ்ட்ரக்ஷன். வாட் ஷால் ஐ டூ வித் யுவர் மெயில் வென் இட் அரைவ்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் மெயில் வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்குறாங்க. அடுத்தது என்ன நான் பண்ணணும் அப்படின்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கறனால இந்த இடத்துல ஷால் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ராமிசஸ். யூ ஷால் பி தி ஃபஸ்ட்டு பர்சன் டு நோ. நீ தான் ஃபஸ்ட்டு என்ன விஷயம் அப்படின்றத நீ தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ப்ராமிசஸ் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, ஒரு விஷயத்த வந்து ஃபஸ்ட்டு நாம் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இந்த இடத்துல ஷால் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கன்ஃபர்மேஷன். எக்ஸாம்பிள், ஐ ஷால் மீட் யூ தேர் அட் 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. நான் வந்து 7 o'clock உங்களை வந்து அங்கே மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒரு உறுதி கொடுக்கறது. இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஷால் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் எங்கெங்கே ஷால் யூஸ் பண்ணலான்னு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஷுட்டும் இதே மாதிரி தான், இந்தந்த விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணலாம், இந்தந்த பிளேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஓகேவா, புரிஞ்சிச்சா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு பாருங்கள், மைட் மே ரெண்டும் எங்கெங்கே யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பாசிபிலிட்டி, செகண்ட் கிவ் பெர்மிஷன், தேர்டு ஆஸ்க் ஃபார் பெர்மிஷன், எக்ஸ்ப்ரெஸ் விஷஸ், ஹேப்பன்ஸ் இன் சர்டைன் சுச்சுவேஷன்ஸ், ஸ்பெக்குலேட் அபவுட் பாஸ்ட் ஆக்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பாசிபிலிட்டி, பாசிபிள் வாய்ப்பு இருக்குது இந்த விஷயம் நடக்கலாம் அப்படின்ற இடத்துல வந்து மைட் மே யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பெர்மிஷன் கொடுக்கறது, தேர்டு வந்து பெர்மிஷன் கேட்குறது. பெர்மிஷன் வந்து ஒருத்தவங்கக்கிட்ட நம்ம கேட்குறதுக்கு அந்த இடத்துல மே யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து விஷஸ், நம்மளோட விஷஸ் வந்து சொல்கிற இடத்துலலாம் வந்து மே யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. மே காட் பிளெஸ் யூ, மே யுவர் ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூ, அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல மே யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஹேப்பன்ஸ் இன் சர்டைன் சுச்சுவேஷன்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். தீஸ் டேப்லெட்ஸ் மே ப்ரொடியூஸ் சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இந்த டேப்லெட் எல்லாமே சைட் எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு சர்டைன் சுச்சுவேஷன் பண்ணலாம், அந்த விஷயத்தை வந்து சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு சர்டைன் சுச்சுவேஷனில் மே அப்படின்ற மாடல் ஆக்சிலரி வெர்ப் நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்பெக்குலேட் அபவுட் பாஸ்ட் ஆக்ஷன்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷீ இஸ் லேட், ஷீ மே ஹாவ் மிஸ்டு ஏர் பிளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவள் லேட்டாக வந்ததுனால பிளேனை வந்து மிஸ் பண்ணிட்டா அப்படின்ட்டு ஒரு பாஸ்ட் ஆக்ஷனை ஸ்பெக்குலேட் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த இடத்துல மைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக என்னென்னா மஸ்ட் எங்கெங்கே யூஸ் பண்ணலான்ட்டு பாருங்கள். ஆப்ளிகேஷன், யூ மஸ்ட் வியர் எ சீட் பெல்ட் வென் யூ டிரைவ். நீ வந்து டிரைவ் பண்ணுறப்ப சீட் பெல்ட்டு கண்டிப்பாக போடணும் அப்படின்ற ஒரு ஆப்ளிகேஷன் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. மஸ்ட் கண்டிப்பாக அப்படின்ற இடத்துல நீங்கள் வந்து மஸ்ட் யூஸ் பண்ணலாம். செகண்ட் பாருங்கள், டிடக்ஷன். லுக் அட் ஆல் தட் ஸ்னோ, இட் மஸ்ட் பி கோல்ட் அவுட் சைடு. அந்த ஸ்னோவை பாருங்கள், கோல்டாக இருக்குது வெளியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிடக்ஷன் இந்த இடத்துல சொல்கிறாங்க. டிடக்ஷன்னா அந்த விஷயம் வந்து ட்ரூவாக தான் இருக்கும். ஸ்னோனா எப்படி இருக்கும், கோல்டாக தானே இருக்கும். அதனால் இந்த இடத்துல மஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எம்பசைஸ் நெசசிட்டி. ஒரு தேவையான ஒரு இடத்துல மஸ்ட் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், பிளான்ட்ஸ் மஸ்ட் ஹாவ் லைட் அண்ட் வாட்டர் டு க்ரோ. பிளான்ட்டுக்கு கண்டிப்பாக என்ன தேவை, லைட் அண்ட் வாட்டர் தேவை க்ரோ ஆகிறதுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை கன்வே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அப்படின்ற இடத்துல மஸ்ட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன். எக்ஸாம்பிள், வி மஸ்ட் கெட் டுகெதர் ஃபார் டின்னர் சூன். டின்னருக்கு நம்ம 2 பேருமே ஒட்டுக்க தான் போகணும் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன், ரெக்கமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்றது அந்த இடத்துல வந்து மஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக பாருங்கள், மஸ்ட் நாட். மஸ்ட்டு ப்ளஸ் நாட்டு மஸ்ட் நாட். ஓகேவா, யூ மஸ்ட் நாட் யூஸ் யுவர் ஃபோன் வைல் டிரைவிங். நீ கண்டிப்பாக அந்த விஷயத்த பண்ணக்கூடாதுன்ற இடத்துல மஸ்ட் நாட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இந்த வீடியோவில் ஆக்சிலரி வெர்ப்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்ட் 3ல் செமி மாடல், ஃபைனட் அண்ட் இன்ஃபைனட், ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் வெர்ப்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். மறக்காமல் வந்து பார்ட் 3 கண்டினியூ பண்ணுங்கள். டோன்ட் மிஸ் இட்.